சார் அந்த சுதீர் ஆளுங்களோட இங்கே வந்திருக்கான். என்ன எதுன்னு கேட்கறதுக்குள்ள நம்மளோட மொத்த எம்ப்ளாயிஸையும் அடிச்சு வெளியே துரத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல என்று சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சியான அஜய், என்னதே அவன் மறுபடியும் இங்கே வந்திருக்கானா? உண்மையிலேயே அவனுக்கு என்னதான் வேணும்? எதுக்காக இப்படி தேவையில்லாம வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என்று எரிச்சலாக சொன்னான் அஜய். இந்த சுதீர் கிருஷ்ணா வம்சியை விடவும் மோசமானவனாக இருந்தான். தனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது நல்லதா இல்லை கெட்டதா என்று யோசிக்காமல் அதனை உடனே அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் கொண்டவன் என்பதை யோசித்த அஜய் இன்னும் அதிகம் கடுப்பானான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு கொலை விழுக போகுது. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் தொணப்பணமா கூட போக வேண்டியது இருக்கும். எல்லாரும் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே ஓடுங்கடா என்று சுதீர் கத்திக்கொண்டே மேலே அஜய் கிருஷ்ணாவின் ரூமை நோக்கி வந்தான். என்ன அஜய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானும் எத்தனை டைம் உங்ககிட்ட பேப்பர்ஸ் கொடுத்து சைன் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட் நீ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம அமைதியா இருந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நீ உங்க அம்மா அப்பா போய் சேர்ந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா என்று கதிர் மிரட்டலாக கேட்க, இங்க பாரு, உன்னோட இந்த மிரட்டலை பார்த்து நான் பயப்படுற மாதிரி இல்லை. இது முழுக்க முழுக்க எங்களோட பரம்பரை சொத்து. அது மட்டும் இல்லாம என் அம்மா அப்பா செத்துட்டதா சொல்றியே, அவங்க சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கும்போதே எங்களுக்கு அநியாயம் பண்ணி எங்களோட பிஸ்னஸ் அண்டு சொத்தையும் நீ முழுங்கலாம்னு பார்க்குறியா? அந்த மாதிரி கேவலமான நினைப்பு இருக்கிற உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சுதீர் என்று அஜய் காட்டமான குரலில் கூறினான். பாருடா, ரொம்ப வாய் கூடி போச்சு போல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த அஜய் கிருஷ்ணா மாதிரி நீ இல்லையே. எவ்வளவு துணிச்சல் இருந்துச்சுன்னா நீ என் முன்னாடியே இந்த அளவுக்கு வாய் பேசுவ. அப்ப நீ வாழ விரும்பல, அப்படிதானே என்று அவன் நக்கலாக சிரிப்புடன் கேட்க, இங்க பாரு, உன்னோட மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் இல்லை. ஏதோ உன்னோட அம்மா அப்பா நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்கு ஓவரா உழைச்சிருக்காங்கன்னு தான் இப்போ வரைக்கும் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதையே ரொம்ப சாதகமாக எடுத்துக்கிட்டு நீ ஓவரா ஆட வேணாம். எல்லாரும் உன் பக்கம் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே நீ தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணு, இந்த பேப்பரில் சைன் பண்ணுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு என்னவோ சரியாகவே படலை. பிகாஸ் நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்கிட்ட இருந்து உனக்கு வரப்போகிற ஒரே பதில் என்னால் முடியாது. அது மட்டும்தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ இங்கிருந்து கிளம்புனா நல்லாயிருக்கும் என்று வாசலை நோக்கி கை காட்டினான் அஜய். அவனது இந்த பேச்சு சுதீருக்கு அதிக அளவு கோபத்தை வரவைத்தது. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன் அம்மா அப்பா செத்து உனக்கு இன்னும் புத்தி வரலையா? உன்னெல்லாம் பார்த்தா அம்மா அப்பாவை இழந்துட்டு துக்கத்தில் உக்காந்துருக்கவன் மாதிரியா இருக்குது. அவங்க செத்து இன்னும் முழுசா 3 மாதம் கூட முடியல. அதுக்குள்ளே நீ இவ்வளவு ஹாயாக ஆடிட்டு திரியிற. அவங்க செத்துட்டாங்கங்கிற நினைப்பே உனக்கு இல்லையா என்று மீண்டும் மீண்டும் அஜயின் அம்மா அப்பா இறந்ததை பற்றியே சுதீர் குத்தி காட்டி பேச, அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று மறுபடியும் அவன் வாயால் சொன்னது அஜய்க்கு கடும் கோபத்தை வரவைத்தது. சுதீர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அஜய் கோபமாக கத்த ஆரம்பித்தான். ஸ்டாப் இட் சுதீர், மறுபடியும் அம்மா அப்பா செத்துட்டாங்கன்னு சொல்லாத. அவங்க இன்னும் சாகலை, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அந்த விஷயம் உனக்கும் உன் கூட்டம் ஒரு சிலருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சி என்கிட்ட பேப்பர்ஸில் சைன் வாங்கி உங்கள் கருத்தை சாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரத்தில் என் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பேன். அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்து என் அம்மா அப்பா செத்துட்டாங்கன்றது ஊர்ஜிதம் ஆச்சுன்னா அன்னைக்கு நானும் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சொத்தை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அது வரைக்கும் என்கிட்ட இருந்து உன்னால் ஒரு அணுவை கூட வாங்க முடியாது என்று அவனிடம் சவால் விடுவது போல சொன்னான் அஜய். அவனது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. உண்மையை சொல்வதென்றால் அஜயின் பிசினஸ் சம்பந்தமான அனைத்தும் அவனது பெற்றோரின் கையில்தான் உள்ளது. அப்பொழுது கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்த சிலர் அவனது பெற்றோருக்கு எதிராக சதி செய்கிறார்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாத மொத்த பிசினஸையும் அவர்கள் கைப்பற்ற முயற்சிக்கின்றனர். இது உண்மையில் நியாயமற்றது. ஐ திங்க் அஜய், உனக்கு மனநலம் பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இல்லாத ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க. உன் அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அதை பற்றின நியூஸ் எத்தனை டிவி சேனலில் பேப்பரில் வந்துச்சு. அதை நீ உன் கண்கூடாவே பார்த்தியே. இதுக்கு மேலே உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? அவங்க இறந்துட்டாங்கன்றதுக்கு நீ இன்னும் அதையே நம்பாமல் இருக்கிற. அவங்க இறந்துட்டாங்கப்பா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னியே செத்துட்டாங்கன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா பேப்பரில் சைன் பண்ணிட்டு நீ செத்து போவனு. ஸோ சொன்னதை அப்படியே செஞ்சுடு. எனக்கும் உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தியா,
என்று திமிராக சொன்னான் சுதீர். ஆனால் அவனது பேச்சால் கோபமான அஜயோ பதில் ஏதும் பேசாது அவனை பார்த்து கோபம் நிறைந்த கண்களோடு வெறுமையாக சிரித்தான். கோபம் நிறைந்த அஜயின் கண்களும் அவனது வெறுமையான சிரிப்பும் சுதீருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவனிடம் உள்ள சொத்துக்களை எப்படியாவது அனைத்தையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரு வெறி மட்டும் மீண்டும் மீண்டும் சுதீரை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தது. சுதீர் தன் மனதிற்குள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த அஜய் மாதிரி இல்லையே, ரொம்பவே ஆள் மாறிட்டான். ஆரம்பத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியாம பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜில் இருந்தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப கிளியரா அண்ட் ரொம்ப கிளவரா பேசுறான். சம்திங் ராங். இந்த 2-3 நாள் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இவனை இப்படியே மிரட்டாம வேற வழியில போய் பேசி பார்க்கலாம் என்று யோசித்த சுதீர் அஜயிடம், இங்க பாரு அஜய், உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு அதை நாம் அக்செப்ட் பண்ணி காட்டி எப்படி சொல்லு பார்ப்போம். எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் உன்னால் இந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ண முடியாது. பட் என்னால் அதை ரன் பண்ண முடியும். உங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே உங்களோட சொத்துக்களை அடைய ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் நல்ல மனசோட இந்த பேப்பர்ஸில் சைன் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற சன்மானமும் அது போக ஏதாவது 2 பிஸ்னஸையும் உன் கையில் ஒப்படைச்சிடலாம்னு ஒரு முடிவில் தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். பட் நீ என்னோட நல்ல மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நல்லா யோசி. நீ என்கிட்ட இந்த பேப்பரில் சைன் பண்ணலைனாலும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க உன்னை எப்படி வேணும்னாலும் மிரட்டி சைன் வாங்கிடுவாங்க. இப்போ வரைக்கும் நீ கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு டேக்லைனில் மட்டும்தான் உன்னோட உயிருக்கு ஒரு கவசமாக இருக்குது. இதுக்கப்புறம் அதுவும் இல்லாட்டி என்ன ஆகும் நல்லா யோசிச்சுப்பாரு. நம்ம வீட்டு ஆளுங்க நிச்சயமாக அதை பண்ண போகிறாங்க. உன்னை ஏதாவது பண்ணி உங்ககிட்ட சைன் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே உன்னை கிருஷ்ணா ஃபேமிலியை விட்டு துரத்தி அனுப்ப போகிறாங்க. அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நான் உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அதை அக்செப்ட் பண்ணிக்கோ என்று நல்லவன் போல அவன் தோள் மீது கை வைத்து பேச அவன் கையை உதறிவிட்டு அவனை பார்த்து ஏளனமாக சிரித்த அஜய், உன்னோட இந்த போலித்தனமான அக்கறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அது எனக்கு தேவையில்லை. என்னோட சொத்தும் என்னையும் என்னால் ரொம்ப நல்லாவே பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளோடு சொன்னான் அஜய். அவன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையிலேயே சுதீருக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. அவன் தனது வார்த்தைகளை அர்த்தமற்றதாக நினைக்கிறான் என்றும் அஜயை பொறுத்தவரை இன்னும் அவனது அம்மா அப்பா சாகவில்லை, நிச்சயமாக அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள், எப்படியும் அவர்களை கண்டுபிடித்தே தீருவேன் என்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறான் என்றும் அவனது பேச்சுக்கள் மூலமாக பேசுவது தெளிவாக புரிந்து கொண்டான் சுதீர். ஓகே, நான் இவ்வளோ பேசியும் நீ அதை புரிஞ்சுக்கிறதா இல்லைல்ல? நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம ஃபேமிலி ஆளுங்களை பற்றி உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நானும் எவ்வளவோ அதை பற்றி சொல்லி உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீ அதையும் புரிஞ்சிக்கிறதா இல்லை. இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட இதே விஷயத்த மறுபடியும் பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ண முடியல. ஸோ இனி நான் முழுசாக ஆக்ஷனில் இறங்க போகிறேன். ஸோ இந்த பேப்பர்ஸில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சைன் பண்ணிவிட்டு நான் உனக்கு தர ஆஃபரை வாங்கிட்டு லைஃப்பை எப்படியாவது ஓட்டப்பாரு, இல்லையா நீ சாக போகிறது உறுதி என்று அவனை வான் செய்வது போல் சொன்னான். இங்க பாரு, நீ எவ்வளவுதான் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு என்னை பேசி ஏமாத்த ட்ரை பண்ணாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், என்கிட்ட இருந்து ஒரு அணுவை கூட உன்னால் வாங்க முடியாது, நீ கிளம்பு என்று மீண்டும் வாசலை பார்த்து கை காட்ட சுதீரின் கோபம் காற்றில் சுக்குநூறாக பறந்து போனது. உடனே தன் அருகில் இருந்த பாடிகார்ட்ஸை பார்த்தவன், டேய், இதுக்கு மேலேயும் இவங்கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட், ஸோ இவனை பிடிச்சி கட்டுங்க என்று சொல்ல அவனது பாடிகார்ட்ஸ் அனைவரும் ஒரு பக்கமாக அஜயை பிடித்து கொள்ள சுதீர் கோபமாக அவன் முன்பு மிகப்பெரிய ஃபைல் போன்ற பேப்பர்ஸை நீட்டி, இதுதான் உன்னுடைய கடைசி நிமிஷம், ஒழுங்கு மரியாதையா உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா அந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டு கிளம்பி போயிடு, இந்தா பேனா, இல்லைனா செத்து போவடா என்று பேப்பரையும் பேனாவையும் அவன் முன் நீட்ட, என்ன அஜய், என்ன கொல்ல போறியா, உனக்கு என்ன பைத்தியமா, இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை கொன்னனா நிச்சயமா உன்னோட சாவு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சாவா இருக்கும், அதை நல்லா மனசுல வச்சுக்கோ என்று அஜய் பதிலுக்கு சுதீரை மிரட்டினான். அவனது இந்த மிரட்டல் சுதீருக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. எப்படி இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு உனக்கு? இதுக்கு முன்னாடி உன்னை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதே. என்ன ஹெவி பிளான் பண்ணி நிறைய ஆளுங்களை உன்னோட பாதுகாப்புக்கு செட் பண்ணிட்டியா? அதனால தான் இந்த அளவுக்கு துணிச்சலாக பேசிக்கிட்டு இருக்கியா என்று கேட்க
நீ கேட்குற இந்த கேள்விக்கான பதில் என் மேலே நீயோ இல்லை உன் ஆளுங்களோ கையை வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது என்று அவன் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். அவன் பேச பேச சுதீருக்கு கோபம் தலைக்கேறியது. தான் சொன்னதை கேட்காமல் அவன் தன்னை கிண்டல் செய்து திமிராகவும் பேசுவது சுதீருக்கு என்னவோ போல் இருந்தது. கோபமாக தலையில் படார் படார் என்று தனக்குத்தானே அடித்து கொண்டே இருந்தான். அவனது இந்த செயல் அஜய் கண்ணுக்கு ஏதோ பைத்தியக்காரன் தனக்கு முன்னால் தலையில் தட்டிக்கொள்வது போலதான் சிரிப்பாக வந்தது. டேய், என்னடா நீ? நான் உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கேன், கத்தி முனையில் இப்போ உன்னை நிற்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னடானா சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஒருவேளை சாக போகிறத நினச்சி பயத்தில் பைத்தியம் பிடிச்சி போச்சா என்ன? ஐயா ராசா, அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு முன்னாடியே பேப்பரில் சைன் பண்ணிடியா ப்ளீஸ் என்று கதிர் அவனிடம் கிண்டலாக பேச, இங்கே பாரு சுதீர், எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னால் அதை கேட்டு நீ பைத்தியக்காரன் ஆயிடுவ. அதை நினச்சி தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆல்ரெடி இப்போவே உன்னை பார்க்கறதுக்கு பைத்தியம் மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்தையும் சொன்னா அப்போ உன்னோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன், சிரித்தேன் என்று அஜய் கூலாக சொன்னான். என்ன 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 விஷயத்த சொன்னா நான் பைத்தியமாவேன் என்று சுதீர் கேட்க, இல்லை இவ்வளவு நேரமாக என்னை சொத்துக்காக சைன் பண்ண சொல்லி என்னை கொன்னுடுவன்னு மிரட்டிட்டு இருந்தியே, அந்த சொத்தே எனக்கு சொந்தம் இல்லையே, அப்புறம் எதுக்குடா தேவையில்லாமல் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி இருக்கு என்று அஜய் சிரித்து கொண்டே நக்கலாக சொல்ல, டேய் என்னடா சொல்ற? சொத்து உன் பேரில் இல்லாட்டி பின்ன என்று கதிர் ஆச்சரியமாகவும் அதே சமயம் கோபமாகவும் கேட்க, சொல்றது நிஜம்தான், சொத்து இப்போ என் பேர்ல இல்லை என்று திட்டவட்டமாக சொன்னான் அஜய். என்ன சொல்றான் இவன்? சொத்து இவன் பேர்ல இல்லையா? அப்போ யார் பேர்ல இருக்குது என்று சொல்லி தனக்குத்தானே யோசித்து கொண்டிருந்த அவனது இன்னொரு மனதோ, டேய் அவன் பொய் பேசுகிறான், இந்த மாதிரிலாம் பேசி உன்னை டைவர்ட் பண்ணிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சொத்து இவன் பேரில் இல்லாட்டி வேற யார் பேரில் இருக்க போகுது என்று இன்னொரு மனது அவனை எச்சரித்தது. இதை பற்றி குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவனது ஃபோன் அடித்தது. அதை அட்டன் செய்தவன், ஹலோ சொல்லுங்க மாமா என்று பதட்டமாக கேட்க எதிர்முனையில் இருந்த கோவிந்த், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுதீர், நீ எதுக்காக இப்போ அங்கே போன என்று கேட்டார். மாமா, நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த அஜய் கேட்க மாட்டேங்கிறான். சொத்து பத்திரம் எதுலேயுமே சைன் பண்ணவே மாட்டேங்கிறான். அதனால தான் அவனை கொன்னுறலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கதிர் கோபமான குரலில் சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? ஏண்டா எல்லாரும் இப்படியே இருக்கீங்க? எந்த பக்கம் போனாலும் நான் போட்ட பிளானுக்கு ஒட்டு மொத்தமாக ஆப்பு வைக்க தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு சுதீர், ஒழுங்கு மரியாதையாக அங்கிருந்து கிளம்பி வந்துடு, இல்லைனா என்னோட பிளானும் சொதப்பிடும், உனக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடும் என்று கோவிந்த் கிருஷ்ணா சொன்னார். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்குறதா இல்லை. உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருக்கேன், அதனால தான் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி என்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு அஜய் கிட்ட இருக்கிற சொத்து இப்போ என் கைக்கு வந்தாகணும், இல்லாட்டி நான் அவனை கொல்றது உறுதி தான். என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க என்று அவன் காட்டமாக சொல்ல, இங்கே பாரு சுதீர், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ என்று கோவிந்த் சுதீரை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த விக்ரமை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க, அப்படிதானே? உங்களுக்கு வேணும்னா அவனை பார்த்து பயமாக இருக்கலாம், ஆனால் நான் அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னை கன்வின்ஸ் பண்ண நினைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் பயப்படுறீங்களே அந்த விக்ரமுக்கே நான் ஃபஸ்ட்டு ஒரு முடிவை கட்டிட்டு அதுக்கப்புறமாவே இந்த அஜய் கிட்ட நான் சைன் வாங்கிக்கிறேன். இப்போவே இந்த இடத்திலேயே அஜய் மூலமாகவே நான் விக்ரமை அடித்து காலி பண்ணுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்கள் இப்போ ஃபோனை கட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சுதீர் ஃபோனை கட் செய்ய போக, இங்கே பாரு சுதீர், தேவையில்லாத பிரச்சனை பண்ணுற நீ, இப்படி நீயே தேவையில்லாமல் அவனை பிரச்சனைக்கு வாண்டடாக இழுக்காத என்று கோவிந்த் எச்சரிக்கை செய்வது போல் சொல்லி கொண்டே இருக்க, அதை துளியும் காதில் வாங்காமல் ஃபோனை கட் செய்தான் சுதீர். சுதீர் விக்ரமிடம் வாண்டடாகவே ஒரு பிரச்சனைக்கு செல்ல போகிறான். அவனது நிலைமை என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.